ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து யாருக்குன்னா அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க, பாதி பேஜுங்க ரைட் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கீங்க. அதேமாதிரி வந்து எக்ஸாம் ஃபீஸ் பேமெண்ட் வந்து நான் பண்ணல, பட் ஆனால் அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டேன். அதேமாதிரி வந்து நான் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணல, பட் ஆனால் எக்ஸாம் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பண்ணிட்டேன். இப்படி நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் டவுட் கேட்குறீங்க, அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகே, எப்பயும் போல் வந்து நீங்கள் இன்டர்னல் தனியாக பாஸ் ஆகணும், அதேமாதிரி வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸாமில் வந்து தனியாக வந்து பாஸ் ஆகணும். இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணல, பட் ஆனால் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா, போன வீடியோவில் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் கைட் பண்ண வேணாம்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து கைட் பண்ணுங்கள். நீங்கள் அசைன்மெண்ட் மட்டும் நெக்ஸ்ட் செமஸ்டரில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ எழுதுற எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் செமஸ்டரில் வந்து அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கைட் பண்ண வேணாம். அதுக்கான அசைன்மெண்ட் மட்டும் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே டோட்டலாக வந்து பாஸ்ன்னு அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை, நீங்கள் வந்து அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க, எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலில் வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணலன்னா நீங்கள் வந்து ரிசல்ட் அப்போ அசைன்மெண்ட்டுக்கான மார்க் வரும். நீங்கள் அசைன்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் செமஸ்டரில் வந்து சப்மிட் பண்ண வேணாம். நீங்கள் அந்த சப்ஜெக்ட்டுக்கான எக்ஸாம் மட்டும் கைட் பண்ணால் போதும். இதே வந்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அசைன்மெண்ட்டும் சப்மிட் பண்ணல, எக்ஸாம் ஃபீஸும் பே பண்ணலன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு செமஸ்டரில் வந்து நீங்கள் ரெண்டுத்துமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கம்மிங் 16 வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ எக்ஸாமினேஷன். நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், எந்த யூனிவர்சிட்டிலேருந்து கொஷின் பேப்பர் எடுப்பாங்கன்னு. வெளி யூனிவர்சிட்டிலேருந்து தான் வாங்க, மோஸ்ட்லி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேருந்து வந்து கொஷின் பேப்பர் வந்து எடுப்பாங்க. ஓகே, இப்போ வந்து ஷார்ட்டாக சொல்லுங்கள், நீங்கள் அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணல, பட் ஆனால் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து கைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செமஸ்டரில் அந்த சப்ஜெக்ட்டுக்கான அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்க, எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணலன்னா நீங்கள் நெக்ஸ்ட் செமஸ்டரில் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் வந்து கைட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்னு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.